அதாவது கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக சிகிச்சைக்காக ஒரு அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சிகிச்சை பெறக்கூடிய நபர் 5வது ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் மருத்துவர்கள் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவரை கத்தியால் குத்துவது யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு மருத்துவர் என்று சாதாரண விஷயம் அல்ல. எல்லோருக்கும் ஓய்வு கிடைக்கும். ஆனால் ஓய்வே கிடைக்காத பணியாற்றக்கூடிய ஒருவர் மருத்துவர் தான். 24 மணி நேரம் ஷிஃப்ட் முறையில் மருத்துவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு மருத்துவருக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மருத்துவருக்கு இப்படி கத்தி குத்து விழுந்தால் எப்படி மற்ற மருத்துவரெல்லாம் இந்த மருத்துவ துறையிலே செயலாற்ற முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவ துறையில் சார்ந்தவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம். ஆகவே இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை வேண்டுமென்றே சில பத்திரிகைகள் ஊடகத்திலும் தவறான செய்தி வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் 1, 2, 3, 4, 5 இருக்குது. அது மருத்துவருக்கு தான் தெரியும். பத்திரிகைகள் ஊடகத்தில் நான் பார்த்தேன், இந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் 5வது ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அப்படி 5வது ஸ்டேஜில் இருக்கின்ற ஒருவரை காப்பாற்றுவதற்காக, விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த மருத்துவர் தன்னால் முடிந்த சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் உண்மை. ஆகவே தாக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜி அவர்கள் இப்பொழுது நலமாக இருப்பதாக பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்குது. அவர் பூரண குணமடைய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கிறேன். எல்லா மக்களும் மருத்துவருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். நம்ம நோய்வாய்ப்பட்டால் எங்கே போய் பார்க்குறது? இப்படி மருத்துவரை தாக்கினா நமக்கு யார் சிகிச்சை அளிப்பாங்க? அதே பொதுமக்களும் இன்றைக்கு மருத்துவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதோட அரசாங்கம் இந்த அரசு பொது மருத்துவமனையில் அதிகமாக சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவமனையில் தக்க பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும்.